இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, மெய்யழகன் படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். மெய்யழகன் படத்தை நம்ம பார்த்தாச்சு. படம் வேறு லெவலில் இருக்குது. இந்த மெய்யழகன் படத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? இந்த மெய்யழகன் படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு படம் இல்லை, கவிதைகளின் தொகுப்புன்னு நம்ம சொல்லலாம். கவிதைகளை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, விசுவலேஷனோட டைலாக்கோட பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படம் தான் இது. 96ஓட சாயலும் அங்கங்கே வந்துட்டு போகுது. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஃபீல் குட்டான படம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆக்டர் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் படம் முன்னணி நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. 96 டேரக்டர் பிரேம்குமார் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கோவிந்த் வசந்தா வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. மற்ற டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. கோவிந்த் வசந்தா வந்து இந்த படத்தில் 2 பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாண மூமெண்ட்டில் வர மாதிரி ஒரு சாங் இருக்கும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் யாரோ ஈவன் ஒரு சாங் வருது, அது வந்து கமல் சார் பாடியிருக்கிறாரு. ஸோ அந்த பாட்டு வந்து தேட்டரில் பார்க்கும்போது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு ஃபீலாகவும் இருக்குது அந்த பாட்டை பார்க்கும்போது. இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, உறவு முறையை தெரிஞ்ச ஒருத்தனும் உறவு முறையை தெரியாத ஒருத்தனும் ஒரு நாள் நைட்டில் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, உறவு முறை மட்டும் பற்றி பேசாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற அரசியல், ஜாதியை பற்றி, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படத்தில் பேசியிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு செமையாகவே இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்டர் கார்த்தியோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அவர் 25 படம் பண்ணிட்டார். இது 26வது படம். அந்த 25 படத்தில் பண்ண ஆக்டிங்கை விட இந்த படத்தில் வந்து அவர் பண்ண ஆக்டிங்கு ஒரு படி மேலே போய் நிற்கிது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு செம சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு. அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு மெச்சூர்டான பர்சன் சட்டில்டாக நடித்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இதை தாண்டி நிறைய லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளே அறியாமல் கை தட்டுவோம், விசில் அடிப்போம், செமையாக எழுதியிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி நமக்கு புல்லரிக்கும். இதை மாதிரி படம் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நிறைய இடங்களில் வருது. இந்த மெய்யழகன் வந்து என்ன சொல்ல வருது மக்கள்கிட்ட அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கெல்லாம் உறவுகள் இருக்காங்களா, அப்படி இருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ சில பேருக்கு உறவுகள் இருக்கும், சில பேருக்கு உறவுகள் இருக்காது. அப்படி இருந்தாலும் நம்ம சில பேர் தெரிஞ்சு வச்சுருப்போம், சில பேர் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். ஸோ எப்படி இருந்தாலும், உங்களுக்கு உறவு இருந்தாலும் இல்லைனாலும், இல்லை சண்டையாக இருந்தாலும், நம்மக்கிட்ட உறவு, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து எப்படி வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அவங்கள மிஸ் பண்ணாமல் எப்படி நம்ம பாதுகாத்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம், அது மூலிமா நம்மளோட லைஃப் இப்படியெல்லாம் மாறுங்கிறத வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெய்யழகன் படம் வந்து எனக்கு ஓவராலாக செமையாக பிடிச்சிருந்துச்சு. இதில் குறைகளே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டால் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படம் போகிறதே தெரியல, ஸ்பீடாக போயிடுது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கட் பண்ணியிருந்தால் அது இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் எந்த குறையுமே இல்லை, எல்லாருமே செமையாக பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் பிரேம்குமாரோட எழுத்து, மேக்கிங், கதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக லைஃபோட லைஃபாக கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா, மெய்யழகன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குடும்பங்கள், உறவுகள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை நான் பார்த்தாச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 9. நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. மெய்யழகன், மேய்களில் ஒருவன்.